மேம் இப்போ நயன்தாரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நீங்களே சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணன்றபோது, அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறதுல கரெக்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணாங்க அவங்களோட ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா நெறைய பேர் பார்த்திருக்கோம், இல்ல மேம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது, மத்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ம். நான் சொல்லும்போது என்னோடது ட்ரீம் கம் ட்ரூ. ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹர். நான் வந்து கமிட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் யோசிக்கல. நான் எவ்வளோ மினிட்ஸா இருப்பேனா, எவ்வளோ செகண்டா இருப்பானா தெரியல. நயன்தாரா மேம் ஒரு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரோல் கிடைக்கும் போது ஐம் சோ பிளஸ்ட். அண்ட் மேம் லைக் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் இன்சைட் அவுட். ம். ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு. அவங்க பேசும்போதே நீங்க ரசிச்சுட்டே இருக்கலாம். அதுவும் நயன்தாரா தி கிரேட் லேடி ஸ்டார். நான் பேசும்போதே எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஸோ அந்த ஷூட்டிங் டேஸ் வாஸ் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஹர். சூப்பர். யா. உங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கு மேம் வந்து ஷீ வில் மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே. எந்த அன்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அது ஆஹா ஓஹோன்னு எதுவுமே இருக்காது. சிம்பிளா ஷூட்டிங் டீசென்ட்டா, சைலண்டா முடிச்சிடும். இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். மூக்குத்தி அம்மன் 2 நானும் வெயிட் பண்றேன். சூன் டு ரிலீஸ். கண்டிப்பா. சோ அது நல்லா வரணும்னு நானும் இந்த இடத்துல ப்ரே பண்ணிக்கிறேன்.